ம், நமக்கு வேலை செய்யறதுக்கு மருமவை கூட்டிகிட்டு வந்தா நம்ம நமக்கு வேலை செய்ய மருமவை கூட்டிகிட்டு வரல, அவளுக்கு நம்ம வேலை செய்யறதுக்கு தான் இந்த வீட்டுக்கு மருமவை கூட்டிகிட்டு வந்திருக்கு. வீட்டிலேருந்து ஒரு வேலை வெட்டி பார்ப்போம். இல்லைன்னு எல்லாரும் பாரு, வீட்டுக்கு வர பிள்ளைகளாம் குடும்பத்தை காப்பாற்றணும், வைக்கணும், வெளியில் வேலைக்கு போய் காட்டுலையும் மேட்லையும் கஷ்டப்பட்டு ஒரு வீடை கட்டணும், ஒரு நகை நட்டை சேர்க்கணும், புள்ள குட்டிங்களுக்கு எதையாவது ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு எல்லாம் ஓடுதுங்க, ஒடியாடுதுங்க. பிள்ளைகளை பார்க்கவே அம்புட்டு ஆசையாக இருக்குது. சரி, அங்கிட்டு தான் போக முடியலன்னா வீட்டு வேலையை பார்க்குறாங்க. மாமியாரையும் மாமனாரையும் உட்கார வச்சுக்கிட்டு சோறு போடுதுங்க. ஆனால் நம்ம வீட்டில் வெளியிலேருந்து கூட்டிகிட்டு வந்தால் எப்படி இருக்குமோ என்னமோ தெரியாது. நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்ம வீட்டில் வந்து வாழட்டும்னு சொல்லி அண்ணன் குடும்பம்னு பொண்ணு எடுத்த பாவத்துக்கு நான் வேணும். எனக்கு இதுக்கு மேலே என்னத்தை சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கான்னு தெரியல. இதுவே அவள் வீட்டுக்கு மருமவ இப்படி வேலை பார்த்துருந்தா அவள் சும்மா இருப்பா? ஐயோ ஐயோ ஐயோ, ஊர் முழுக்க தண்டரை அடித்து அந்த புள்ளைய கிளின்னு கிழிச்சிருப்பா. இதுவே நம்மளா இருக்க போவ இவ பொழப்பு ஓடுது. இதுவே வேற ஒரு வீட்டுக்கு போய் வாக்கப்பட்டு போயிருந்தா ஆத்தாடி ஆத்தா, அப்படியே வாயிலே கும்மாங்குத்து குத்தி கூட்டிட்டு வந்து விட்டுருப்பாங்க. என்ன இவ்வளவு சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்காளுக? அத்தை வந்திருக்காங்க, வாங்கன்னு கூப்பிடு. வாங்க நீ, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேன். என்னமோ உடம்பு செல்ல அப்படி இப்படின்னாங்க. இப்போ உடம்பு எப்படி இருக்கு? எனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது. இந்த பிள்ளைக்கு தான் உடம்புல சத்து இல்லை, வேலை வெட்டியெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பையன் வந்து சொன்னான் ஏதோ தலை சுத்து அப்படி இப்படின்னு. நான் கூட நினச்சேன் தலை சுத்துனோடனே ஏதோ விசேஷம்தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு. கடைசியில் அப்படித்தான் எதுவும் இல்லையாம்ல. இது இப்போ என்ன சின்ன பிள்ளைங்க தானே, ஏன்னா வயசு ஆகி போச்சு. அதெல்லாம் டாக்டர் 3 வருஷம் ஆகட்டும், ஒன்றும் அவசரம் இல்லைன்ட்டாங்க. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் பார்க்குற 4 பேர்த்துக்கு நம்ம தானே பதில் சொல்ல முடிய மாட்டேங்குது. இந்த ஆடு ஓட்டிக்கிட்டு போனால் ஊரே கேட்குது, என்ன கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகி மாதம் ஆகி போச்சு, வருஷமே ஆக போது, இன்னும் ஒரு நல்ல செய்தி இல்லையா அவங்க மருமகளுக்கு அப்படின்றாங்க. காலகாலத்தில் பெற்று போட்டாங்கன்னா நம்மளும் வளர்த்து விட்டு போய் சேர்ந்துருவோம். அப்புறம் எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கணும். வரும்போது வரும், இப்போ என்ன அவசரம்? அதுவும் இல்லாமல் வயசு ஆகி போச்சு, அதெல்லாம் பொறுமையாக வரட்டும். சரி சரி சரி, பாருங்க நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். வீட்டில் குடிக்க கூட தண்ணி இல்லை. ஏமா குளத்து கொடு, நான் கொண்டு போய் எடுத்துட்டு வரேன். பாத்தியா, மற்ற நேரத்துல எல்லாம் தண்ணி எடுத்துட்டு வாடானா கூட கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு படுத்துக்கிட்டு இவனுக்கு நம்ம வர்ற வரைக்கும் தண்ணி மோந்து கொடுக்கணும். இன்னைக்கு மாமியார் கறி வந்தோடனே தண்ணி எடுத்துட்டு வராராம். தண்ணி அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஐயா, நானே போய் எடுத்துக்கிட்டு வந்துக்கிறேன். சரி அமுதா, அத்தை வந்திருக்காங்க, இது சமைச்சு கொடுங்க. ஏங்க அம்மா வந்திருக்குது, அதுவும் இப்போதான் வந்திருக்குது. கல்யாணம் ஆகி கறி எதோ எடுத்துட்டு வாங்க சமைக்கிறதுக்கு. அத்தை இங்கே தானே இருக்க போறாங்க, வேற எங்கேயுமா போக போறாங்க? சமைச்சுக்குவோம், இப்போ என்ன அவசரம்? அதுவும் இல்லாமல் அம்மா ஏதாவது சமைச்சு வச்சிருக்கோம், போய் சாப்பாடு போட்டு கொடு, அப்புறம் நான் ஏதோ பார்க்குறேன். ஆமாம் ஆமாம், உங்கள் அம்மா அப்படியே அழகா பிள்ளைங்க மருமகள் வராங்கன்னு சொல்லி சமைச்சு தான் தள்ளி வச்சுருக்கோம். ஏதாவது கடையில் வாங்கி கொடுங்கன்னா வீட்டுக்கு போயிடுவோன்றீங்க. ஒரு டீ வாங்கி கொடுங்கன்னா கூட ஒரு பாக்கெட்டு பாலை வாங்கினோம்னா போதும், குடும்பமே வச்சு குடிச்சு போடலாம். ஒரு 15 ரூபா செலவோடு முடிஞ்சிடும். டீ கடைக்கு போனால் அது 100 200 1000ன்னு சொல்லி கூட்டிக்கிட்டு வந்துட்டீங்க. சரி, இப்போ என்ன வேணும்? எங்கள் அம்மாவுக்கு மீன் தான் பிடிக்கும், மீன் எடுத்துகிட்டு வாங்க. ஐயா இந்த மாப்பிள்ளை அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க மாப்பிள்ளை, கம்முன்னு இருங்க. இல்லத்த, நான் தான் போய் எடுத்துட்டு வரேன். சரி, எல்லாம் ரெடி பண்ணி வை, என்ன இல்லை ஏது இல்லைன்னு பார்த்து போன் போடு, சரியா? சரி. இந்த மாப்பிள்ளை கிட்ட எதுக்கு மூஞ்ச கட்டிக்கிட்டு இருக்கவ? பின்ன பார்த்தல்லம்மா எப்படி பேசிட்டு போகுது நீ மாமியார். குழந்தைல்ல வெளியில் 4 பேர் கேட்குறாங்க, 40 பேர் கேட்குறாங்க. குழந்தையில்லன்னு சொன்னால் அப்புறம் கோபமாக வராதா? ஏன்னா வஞ்சிக்க பண்ணுறாங்க. வரும்போது வரும், வராமையா போகுது. அவள் அப்படித்தாண்டி, நீ விடு, அதை எதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்க? அப்புறம் சும்மா குழந்தைல்லன்னா ஏதோ ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வாங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கண்ணா அப்புறம் கடுப்பாகுமா ஆகாது. சரி சரி விடு விடு, எல்லாத்துக்கும் ஆசை இருக்கிறது தான். வா உள்ள போவான். வீடு வாசல்லாம் உன் மாமியார் கறி எப்படி போட்டு வச்சிருக்காளோ, இன்னைக்கு உனக்கு முழுக்க வேலை தான் போ. ஓஹோ சரி, அப்ப ஒரு வேலையும் செய்யல உன் மாமியார்? எங்கம்மா, நானும் காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஒட்டரை அடித்து வீடு வாசலை கூட்டி பெருக்கி எல்லாத்தையும் தொடச்சி எடுத்து அதுக்கப்புறம் வாசல்லாம் கழுவி விட்டு வீடு கழுவி விட்டு துணிமணி எல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டுட்டு எல்லாம் பாத்திரம் மண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிடக்குது.
நான் போனப்போ போட்டு வச்சது மாதிரியே அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு கழுவி எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. உன் மாமியார் கடிக்கு வேலை செய்யறதுக்கு என்ன கேடு? வேலை வெட்டி பாக்குறதுக்கு மருமகளே தான் பாத்துக்கிட்டு இருக்கணுமா? ஏன் அவ இல்லாத போது அவ தானே செஞ்சா? பாத்தீங்களா மக்களே? இவங்க பிள்ளைகளுக்கு போய் வேலை பார்த்தா அது வேலை, இவங்க வீட்டு மருமக வீட்டில் வந்து வேலை பார்த்தா அது வேலை இல்லை. ஒன்றுத்தையுமே கூட்டில் வைக்கலாமா? கேட்டால் எனக்கு உடம்பு முடியல ஆஸ்பத்திரியில் இருந்தேன் இருக்குது. கோவம் வருமா வராதா? ஆமா, உலகத்துல இவ மட்டும்தான் ஆஸ்பத்திரியில இருந்தா பாரு. ஏதோ சாதாரண வயிற்று போக்குக்கு போய் ஆஸ்பத்திரியில பட்டு கிடந்தா பாரு. அதுவும் நாடகப்படி உன் புருஷங்காரனை நல்லா ஏமாத்தி வச்சிருக்கிற. இதுவே உங்க அன்னிக்காரி பாரு, உங்க அண்ணனுக்கு கோடு போட்டா தாண்ட மாட்டிக்கிறேன். நீயும் தான் இருக்கிற புருஷனை கைக்குள்ள போட்டு வளைச்சு வச்சுக்க தெரியாம. அதுவும் இல்லாமல் காலையில் தோசை ஊற்றி கொடுக்குறேன். இந்த மனுஷன் இது என்ன தோசையா அப்படியா எப்படியான்றான். நானும் என்னமோ தெரியல, அந்த கல்லில் தோசை ஊற்றினா வந்தே தொலைய மாட்டேங்குது. நானும் வெங்காயத்தை தேய்ச்சி பார்த்துட்டேன், உருளைக்கிழங்கை வெட்டி தேய்ச்சி பார்த்துட்டேன், எண்ணெயை கூட ஊற்றி பார்த்துட்டேன், வந்தே தொலைய மாட்டேங்குது. பிஞ்சு கிஞ்சி தான் வருது. அதுக்கே இந்த ஆளுக்கு மூஞ்சி தூக்குனா இருப்பாரு, இது என்ன தோசையா அப்படின்னு. அப்புறம் நான் இருந்துட்டு சொன்னேன், பிச்சு தானே திங்க போறீங்க அப்படின்னு உள்ளே வச்சு உருட்ட போறீங்களா? இல்லை அப்படின்னு சொன்னது தான். அப்படியே முறைச்சிக்கிட்டே இருந்துட்டு அப்படியே சாப்பிட்டது. அது என்னமோ தெரியலம்மா, அடுத்தவங்களுக்கு ஊத்துனா தோசையே வரமாட்டேங்குது, எனக்கு ஊத்துனேன்னு வையே நல்லா வருதுமா. அதுக்கெல்லாம் நல்ல மனசு வேணும்டியே. இங்க பாரு, நீ இல்லாம எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலம்மா. அங்க உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு இதாவே இருக்குது, உறுத்தலா கிடக்குது. பேசுறதுக்கு இங்கிட்டே ஒரு வீட்டை பார்த்துக்கிட்டு வந்துடலாம்ல. அவங்க மாப்பிள்ளையும் என் மாமியார் விடணுமே. பாத்தியா? அது எதுக்கு வேற வீடு பார்த்து வரணும்? இந்த வீட்டுக்கே முழு குடும்பமும் வந்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லையே. வேலைக்காரி தான் சமைச்சு போறதுக்கு நான் இருக்கேன்னு. நீ பாரு, உங்க அண்ணன் கிட்ட சொல்றேன், இந்த பக்கத்து வீடு சும்மா தானே கிடக்குது, அது கூட வந்து தங்கச்சி இருக்கட்டும்டா அப்படின்னு. சரிம்மா, சாப்பிட்டியா என்ன? ஆமா சாப்பிட்டேன். காலையில உங்க அன்னிக்காரி ஏதோ ராகியில தோசை ஊத்தி கொடுத்தா, உடம்புக்கு நல்லதுன்னு. அது என்னமோ தெரியல, நமக்கு பிடிக்கல. பிடிக்காம தான் 10 தோசையும் முழுசா முழுங்குனுச்சு போல இருக்குது. நான் வந்தா மட்டும் உன் மருமவ அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேங்குது. ஆமா ஆமா, அவ செய்யறதுல அவளை நீதான் மெச்சுக்கணும். ஒரு டேஸ்டும் இல்ல. நான் அப்படி ஆக்கினேன்னு வையி, அப்படியே வாசம் ஆள தூக்கு, ஊரே மணக்கும். ஆமா, இவங்க செஞ்சு தள்ளுற அழகு தெரியாது. உன் கையால சாப்பிட்டாதாம எனக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. உங்க அன்னிகரி என்ன சமைக்கிறா? ஏதாவது சொன்னா மூஞ்ச தூக்கிக்கிற. அதனாலயே போட்டதை போடட்டும், எதுவும் நம்ம சொல்லாம தின்னுபிட்டு போவோன்ட்டு கிடக்கிறேன். போக வேண்டியதானே புள்ள வீட்டுக்கு, யாரு வேண்டான்னா? ஆத்தாடி, மருமவுக்காரி இன்ன வரைக்கும் பின்னாடி தான் உட்காந்துக்கிட்டு இருந்தாளா? இது தெரியாமல நான் வேற வாய விட்டுக்கிட்டு இருந்தேன். ஐயோ, என்னத்த கொசுக்கு இது உள்ள போயிட போகுது பார்த்து. ஐயோ, இன்னைக்கு என்ன ஒண்ணு காத்திருக்கான்னு தெரியலையே. பகல் அக்கம் பக்கம் பார்த்து பேசணும், ராத்திரி அது கூட பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா என் மருமவ இருக்க வரைக்கும் நம்ம மூச்சு காத்து கூட விட முடியாத போல இருக்கே. ஐயோ அம்மா, 8 வச்சு நடக்க முடிய மாட்டேங்குது. முதல்ல கூட நல்லா நடந்தே வச்சேன், இப்ப சுத்தமா உடம்பு முடிய மாட்டேங்குதே. எல்லார் வீட்லயும் புருஷமாருங்க பொண்டாட்டிகளுக்கு உடம்பு முடியலனா அப்படி தாங்குறானுங்க. எனக்கும் ஒருத்தன் வாச்சிருக்கான் பாரு, ஒன்னுத்துக்கு துப்பு இல்லாதவன், துப்பு கட்ட பைய. ஐயோ அம்மா, முடியலையே ஆண்டவா, இந்த படுபாவி பைய. ஆமா, பூட்டு போட்டு பூட்டி விட்டு போயிருக்கானா, கஷ்டப்பட்டு அங்கேருந்து வரத்துக்குள்ளேயே போதும்னாச்சு. இதில் வேற கக்கூசுக்குள்ளே யார் வந்து எதை களவணித்தனம் பண்ண போகிறா? எதுக்கு பூட்டி விட்டு போனான்னு தெரியலையே இந்த படுபாவி. ஐயோ, இவனோட பெரிய அக்க போரா கிடக்குதே நமக்கு. இனி நான் எங்கன்னு போய் அந்த பூட்டு சாவியை தேடுறது? இந்த ஆள் எங்கே வச்சு தொலைஞ்சான்னு வேற தெரியல. ஐயோ, வயிற்ற வேற கலக்குதே அம்மா. இந்த முதுகு வலியோட இன்னும் என்னென்ன கடாவையெல்லாம் அனுபவிக்க போறேன்னு தெரியல. சரி, இதை தேடினா வேலைக்காவது காட்டு பக்கம் போயிட்டு வருவோம். ஐயோ அம்மா, நம்ம நேரத்துக்கு எல்லாம் சரி பண்ணுதுப்பா, முடியலையே ஆண்டவனே. இந்த லாந்தர் விளக்கு நல்லா இருக்குதா என்னன்னு தெரியல. சீமனை வாங்கிட்டு வந்திருக்கு, ஊற்றி பார்க்கணும் எப்படி எரியுது என்னன்னு. யாருமா வீட்ல? யாருன்னு தெரியலையே. ஆத்தாடி, என் தங்க புள்ள வந்திருக்கா. வாத்தா வாத்தா. என்ன மையி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லாத்தா,
கரண்ட் இல்லை ராத்திரி நேரத்தில், அதான் சரி ஏதோ வெளியே வைத்த வாய வலிக்குதுன்னா போகணும் வரணும். அந்த நேரத்தில் எங்கிட்டு போய் அலையிறது. அதை அந்த லேண்டில் இருக்க சீமனையை ஊற்றி வச்சுக்கிட்டு பற்ற வச்சுக்கிட்டோம்னா அது பாட்டுக்கு எரியும். வெளிச்சத்துக்கு எங்கிட்ட வேணாலும் போகலாம் வரலாம். அதான் சரி அது எப்படி எரியுமோ என்னவோன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். உட்காரியா உட்காருங்க. அவர் வரலையா? அவர் இன்னைக்கு தான் வேலை எதுவும் இருக்குமான்னு பார்த்து தேடி போயிருக்காரு. அப்படியாம்மா? சரி சரி. ஆமாம், அப்புறம் என்ன பண்ணுறது? தோட்டத்திலே இருந்து வருமானம் ஒன்றும் இருக்காது. இப்போ தானே விளைச்சலுக்கு எதுவும் ஏற்பாடு பண்ணியிருக்கு. சரி சரி, சாப்பாடு போடுறேன், சாப்பிட்றியா? அதெல்லாம் ஒன்றும் வேணாமாயி, வரும்போது சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். தம்பி எங்க? இந்நேரத்துக்கு டீ கடையாதான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்புறம் வீட்டுக்கு வருவான் இன்னைக்கு. இல்லைம்மா, வேலைக்கு போகணும்னு பார்த்தேன். அப்புறம் அந்த பொண்ணு அவங்க பிள்ளைய ஏதோ அதனால அங்கே போறதுனால இன்னைக்கு போகணும் வைக்கணும். வச்சு தரேன். ஐயோ, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் வரும்போது எதுவுமே உங்களுக்கு வாங்கி தர முடியலையேன்னு ரொம்ப சங்கட்டமா போச்சு. ஆட, என்னத்தை போய் வாங்கிட்டு வர? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீ சும்மா வந்துட்டு போனாலே போதும். வாங்கிட்டு வரியாமல வாங்கிட்டு. அதுக்குன்னு இல்லாமாயி, இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகல. கல்யாணத்துக்கு அப்புறமா கையில் சுத்தமாக காசு இல்லை. அதான் அங்கே வந்தப்போ தான் பார்த்தேனே, கையில் காசு பணம் இருந்துச்சுன்னா 2 பேரும் தண்ணி மாதிரியில் செலவு பண்ணுவீங்க. அதை வாங்கவும் இதை வாங்கவும் அதை செய்யவும் இதை செய்யவும். இப்போ இல்லைன்னா இருக்கிறது என்னப்போ போச்சு? நம்ம வீட்டுக்கு தானே. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீ வாங்கிட்டு வரணுன்ற எந்த அவசியம் இல்லாத்தா. சரி அம்மாயி. இல்லை என்னம்மா? ஏன் இல்லை, வீட்டுக்கு வெளியே இன்னைக்கு ஒரு அரிசி மூட்டை இருந்துச்சு. அதான் நீங்கள் எதுவும் வாங்கி வச்சிங்களா? அரிசி மூட்டையா? என்ன அரிசி மூட்டை? ஒரு 25 கிலோ அரிசி பக்கம் இருக்கும். நல்ல அரிசி. அதை யாரோ வாங்கி வச்சுட்டு போயிருக்க. அதான் நீங்கள் தான் வந்து வாங்கிட்டு இதை வச்சுட்டு போனீங்களோன்னு தான் கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். அடே, என்னத்தா பேசிக்கிட்டு இருக்க? நாங்கள் எங்கே அரிசி வாங்குற நிலமையில இருக்கோம்? நாங்களே இந்த ரேஷன் கடையில் போடுற அரிசியை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். அதுவும் இந்த பக்கத்து வீட்டில் ரேஷன் அரிசி சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வச்சு தான் நம்மளே குடிச்சு காய்ச்சி குடிக்கிறோம் வைக்கிறோம். நான் எங்கே போய் அதெல்லாம் செய்கிறது? அம்மையும் வாங்கிட்டு வந்து வைக்கல. அப்போ யாரு தான் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருப்பா? அவங்க வீட்லேயும் யாரும் வாங்கி வைக்க மாட்டாங்க. டாரு பொக்கவாய் மனுஷா, சொல்லு பஞ்சமண்டுக்காரி. என்ன? இந்த எண்ணெய் அதெல்லாம் இருக்கட்டும். அங்கே ஒரு 1950 ரூபா வச்சுருந்தனே, அந்த காசை காணா எங்க? எந்த காசு? சாமி படத்திட்ட அந்த முருகர் படத்துக்கு பின்னாடி வச்சுருந்தேன்ல, அந்த பணம் தான். அதுவா? அதுவாவா? ஏங்க, வீட்டில் காசை காணான்றேன், அது வாணி இழுக்கிறீங்க. எடுத்தீங்களோ நீங்கள்? ஆமா ஆமா, நான் தான் எடுத்தேன். 1950 ரூபாய் எடுத்து என்ன பண்ணீங்க? என்ன செலவு உங்களுக்கு முதல்ல? என்ன அப்ப சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கவ? அதெல்லாம் ஒரு செலவும் இல்லை. அதெல்லாம் நான் செலவு பண்ணிட்டேன். போ. இங்கே பாரியா பக்கவாய் மனுஷா, எங்கே எடுத்த என்னன்னு சொல்லு. இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. டாடியே, செலவு பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல. 10 ரூபானாலும் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன அவள் மம்பட்டுக்கு செலவு? செலவு பண்ணிட்டேன்னா செலவு பண்ணிட்டேன். இதுல என்னடி இருக்கு? விளையாட்டு பண்ணாதீங்கங்க. காசு இல்லாமல் எம்பிட்டு கஷ்டமாக இருக்குது. இப்படி காசு எடுத்து தனிமையாக செலவு பண்ணால் என்ன அர்த்தம்? அதுவும் இல்லாமல் நீங்கள் செலவு பண்ணுற ஆள்லாம் கிடையாது. என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்கன்னு? ஐயோ, உங்கூட பெரும் ரோதனையா இருக்கு கிளவி. போங்கிட்டு. கேரியா பக்கவாய் மனுஷா, இப்போ நீ மட்டும் சொல்லலைன்னு வையே, அப்புறம் நான் பேசவே மாட்டேன் சொல்லிட்டேன். ஆத்தாடி அத்தா, அது ஒன்றும் பண்ணலம்மா. எதிர்த்த வீட்டு பொண்ணும் பையனும் சாப்பாட்டுக்கு அரிசி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுங்க. வேலை வெட்டியும் இல்லாமல் தோட்டத்துலேயே இருந்த காசுக்கு விதை அது இதுன்னு வாங்கி போட்டு எல்லாம் பண்ணியிருக்க போல இருக்கு. சுத்தமாக காசு இல்லாமல் சிரமப்படுதுங்க. நம்மக்கிட்ட சொன்னால் நம்ம வருத்தப்படுவோம்னு சொல்லி தான் நம்மக்கிட்ட சொல்லாமல் அதுங்க இருந்துச்சுங்க.
அது காதுல எனக்கு விழுந்துச்சு. கேட்டோன்னே ரொம்ப சங்கட்டமா போச்சு. நம்மக்கிட்ட ஒரு படி அரிசி வாங்கியாவது ஆக்கலாம். அது கூட நமக்கு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏற்கனவே வாடகை கூட கேட்காம அந்த வீட்டில் நம்மளை இருக்க வச்சிருக்காங்க. அப்படி இப்படின்னு சங்கட்டப்பட்டு பேசுனுச்சுங்க. அதான் சரி ஒரு அரிசி மூட்டை எடுத்து கொடுப்போன்னு தான் வாங்கிட்டு போய் வச்சேன். ஓஹோ, எனக்கு தெரியாம இம்புட்டு பெரிய வேலை பார்த்துருக்கீங்க. ம். இல்லை உன்கிட்ட சொல்லி பண்ணுவோன்னு பார்த்தேன். சரி உன்கிட்ட சொன்னா நீ அந்த பிள்ளைகள்கிட்ட சொல்லிடுவ. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க அந்த காசை திருப்பி கொடுக்கணும்னு ஏதாவது ஒன்று பண்ணுங்க. அதான் அப்படி சொன்னேன். அதானே பார்த்தேன். இந்த மனுஷன் அடுத்த வீட்டு சொத்துக்கு 10 ரூபாய்க்கு கூட ஆசைப்பட மாட்டாரு. இன்னைக்கு என்னடா புதுசாக வெளியே கிடக்கிறத எடுத்து அவளை வச்சுக்கோங்க அவளை வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறாங்களேன்னு நினச்சேன். அம்புட்டு பெரிய வேலையை பண்ணது நீங்கள் தானா? ஆஹா, சோழியும் குடுமியும் சும்மா ஆடாதுன்றது உங்கள் விஷயத்தில் சரியாக இருக்குது போங்க. என் புருஷன் யாரு? கில்லாடியாச்சே. நீ வேற வாயை வச்சுட்டு கம்முன்னு இரு. அந்த புள்ள பையன்கிட்ட எதுவும் சொல்லிவிடாத. அதுக்கப்புறம் அதுங்க ரொம்ப சங்கட்டப்படுங்க. சரி சரி, நான் எதுவும் சொல்லலை. பொக்கவாய் மனுஷா, பொக்கவாய் மனுஷா. அடியே முதல்லையாவது உதறு பெருசா இருந்துச்சுடி. இப்போ வேற லப்பர் கணக்க இருக்குது. இருக்கிற இலையில அப்படியே கையோடு சேர்ந்து வந்துட போகுது. வீடடி உதட்ட. எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேங்கண்ணே. எம்ப நீ யார் என்ன இந்த ஊருக்கே புதுசாக இருக்குது, உன்னை நம்பி எப்படி விடுறது? அதான் எனக்கு யோசனையாக கிடக்கு. அண்ணே நான் புதுசு தாங்கண்ணே, பக்கத்து ஊர். இங்கே கொஞ்சம் உங்கள் கஷ்டன்றதுனால இங்கே வந்திருக்கோங்கண்ணே. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கண்ணே. வெளியில் வேலைக்கு எல்லாத்துக்குமே கேட்டு பார்த்தேங்கண்ணே, எங்கேயும் வேலை கிடைக்கல. இப்படியே இருந்தால் ரொம்ப சிரமமாயிரும்ன்ட்டு தான் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டமாக இருக்குந்தாங்கண்ணே. எதுவும் வேலை வெட்டிக்கு போவோன்னு வந்தேன். அப்புறம் அக்கம் பக்கத்தில் கேட்டேன், இங்கே போனால் வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க. எந்த வேலைனாலும் செய்வாங்கண்ணே, அதெல்லாம் சலிக்காமல் செய்வேன். சரிப்பா, உன்னையும் பார்த்தா கஷ்டப்படுற பயமாய் தான் தெரியுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளையிலேருந்து வேலைக்கு வந்துடு. இந்த சைடில் தென்னங்காயெல்லாம் பறித்து போடணும். பறித்து போட்டுட்டு அதெல்லாம் உரித்து வைக்கணும். மட்டையை ஒரு பக்கமும் காயை ஒரு பக்கமாக லோடு ஏற்றணும். இந்த தென்னங்கன்னெல்லாம் நடவு பண்ணணும். அப்படின்னு இந்த மாதிரி வேலை தான் இருக்கும். ஒவ்வொரு நேரம் காட்டில் இறங்கி வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த வேலையெல்லாம் உனக்கு செய்ய தெரியுமா? அதெல்லாம் செய்வேங்கண்ணே. அதெல்லாம் நான் சரிக்காமல் செய்வேங்க. சரி, எங்கள் அண்ணன் வந்துடுவார். வந்தோடனே நான் கேட்டு சொல்கிறேன். சரியா? சரிங்கண்ணே. யாருவன் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்? டேய் தம்பி. அடா அண்ணே, வந்துட்டீங்களா? நான் கூட வர லேட்டாகுமோ என்னவோன்னு நினச்சேன். என்னடா, யாரடா அந்த பையன்? அது ஒன்றும் இல்லைங்கண்ணே, ஊருக்கு புதுசாக வந்திருக்கானா. வேலை இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறாங்கண்ணே, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுறோம் அப்படின்னாங்க. அதான் சரி வேலைக்கு சேர்த்துக்கிறோண்ணா. மரமெல்லாம் ஏற தெரியும்ண்ணா, தேங்காயெல்லாம் உரிக்க தெரியும்ண்ணா. சரி, நம்ம வெளியிலேருந்து தானே ஆள் வர சொல்கிறோம். சரி, இங்கே இருந்துட்டானா அவன் பாட்டுக்கு வேலை பார்ப்பான்னு தான். சரி சரி, செய்யட்டும் செய்யட்டும். இந்த காயெல்லாம் முளைச்சிருக்குது, அதையும் நட்டு வைக்க சொல்லு. எல்லாம் சொல்லியிருக்கேங்கண்ணே. சரி, போய் பாரு போ. இந்தாங்க மோர். பரவாயில்லைங்க, ஆளை தூரத்தில் பார்த்தோன்னே மோரெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். ஒரு காலத்தில் வேலை வரனா கூட முடியாதுன்னு வா. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்கன்னு இதுக்குத்தான் சொல்லியிருக்காங்க. அடிச்சு அடியில் இப்போ வேலை எப்படி பார்க்குற வாத்தியில் இதுக்கு தான் அடி கொடுக்கறது. இப்படி வேலை வெட்டி பார்த்தா நமக்கும் ஒரு ஆசையாக இருக்கும். அதை விட்டு வணங்க மாட்டிக்குது. இந்த இன்னைக்கு வெளியே எங்கேயாவது போயிட்டு வருவான். கிளம்பு. எதுக்கு? ஏன் எதுக்குன்னெலாம் கேட்காத. இப்படி நீ வேலை வெட்டி பார்த்தீங்கன்னா உன்னைய நான் நல்லா பார்த்துப்பேன். உனக்கு வலிச்சதுன்னா அப்புறம் நானும் வலிக்கிற மாதிரி தான் செய்ய வேண்டியதாக இருக்கும். பார்க்கவும் பாவமாக இருக்குது. நீ உன் வீட்டில் இருக்கும்போது எங்கேயும் போவ வருவ. இங்கேருந்து எங்கேயும் போகிறதில்ல வாரதில்ல. அதான் எங்கிட்டாவது போயிட்டு வருவோம். கிளம்பு. சரிங்க. சரியம்மாயி, நான் போயிட்டு வரேன். அவர் நேரத்துக்கு வீட்டுக்கு வந்தாலும் வந்திருப்பாரு. மணி வேற ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். ஏம்மா, இருந்துட்டு போகலாம்ல. தம்பியை ஃபோன் போட்டு வேணா வர சொல்லுவோம். இல்லைம்மாயி, எனக்கே பஸ்ஸு ஃப்ரீன்றனால தான் அதுலேருந்து ஃப்ரீ பஸ்ஸில் ஏறி வந்தேன். அவர் வந்தால் காசு கட்டி வரணும். கையில் வர சுத்தமாக காசு இல்லையா, அதனால தான் கிளம்ப வேண்டியதாக இருக்குது. அடுத்த தடவை வாரோம். சரிம்மா. என்ன அப்போ என்னைக்கு தான் அவங்களோட கஷ்டமெல்லாம் தீருமோ தெரியலப்போ.
கல்யாணத்துக்கு முன்னாடியும் கஷ்டம்தான், கல்யாணத்துக்கு அப்புறமும் கஷ்டம்தான் படுதுங்க. என்னைக்கு தான் இதுங்க வாழ்க்கையில் ஒரு விடுவு காலம் வருமோ தெரியலை.